MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 7 Screen Studios தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு வந்துதான் இதுதான் எடுத்துக்காட்ட கொஞ்சம் வேற எதுவுமே இல்லை. உலகத்திலே ஒரு நடிகருக்கு கோயில் கட்டுறதுங்கிறது புரட்சி தலைவர் கூட கோயில் யாரும் கட்டலை. அவருடைய சமாதியாக தான் வச்சு கும்பிடுறாங்க. இது கேப்டன் ஆலயம் அப்படின்னு வச்சு கும்பிடுறதே அது ஒரு நடிகருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மரியாதை. நாங்கள் விட்டுட்டு தான் இன்னைக்கு தவிக்கிறோம். வாழ்ந்தவர் கோடி மறந்தே கோடி மக்களின் நலத்தில் நிற்பவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எங்க கேப்டன் நின்றுட்டார். கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். என்னைய காசு 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 அடப்போங்க, நீங்களும் காசு கோடிக்கணக்கில் சேர்த்து எங்கேயா கொண்டு போறவங்க. செத்தா கூட அரணா கூட அத்துக்கிட்டு சொல்லப்படுது. காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்களே வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களாக வாழ்ந்தான் என்று இருக்கும். கைத்தடி என்னைக்குமே கொடிக்கம்பம் ஆகாது. கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்குமே கொடிக்கம்பம் தான். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. கழிவு கர்ணனுக்கு கொண்டாடுற விழாவாகத்தான் நினைக்கிறோம். இன்னும் அவர் இறக்கல, மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மற்ற கடவுளை பார்த்ததில்ல, மனித கடவுளை கேப்டனை நான் பார்க்குறேன். கேப்டனை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைக்கு நடக்கும். கேப்டன்னா அந்த ஒரு பேர் அப்படி அவருடைய ரசிகர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயா அந்த இதுக்காக அப்படியே கட்டுப்பட்டு நிற்பாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து கேப்டன் சாரை வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியே வளர்த்துருக்காங்க. நம்ம பெரியப்பா விஜயகாந்த் பெரியப்பான்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. இன்னும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரால் IAS IPS ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார். தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். அவர் என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்தை வச்சு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க வாழ்ந்துக்கிறோம். அவரோட வார்த்தையை வச்சு நாங்க வாழ்ந்துக்கிறோம். எல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை தெய்வத்தை தவற விட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு கும்பல வருது. ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம். இந்த தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சே தாளாட்டு இருப்பாரு. ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையால இதெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நாங்க மிஸ் பண்றோம். அவர் இல்லன்றது உலகத்திலே ஒரு கை, எங்களுக்கு 2 கை இல்லாத மாதிரி நாங்க நினைக்கிறோம். ஒரு உடலால் நம்மோடு இல்லை ஒழிய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஒரு நடிகருக்கு கோயில் கட்டுறதுங்கிறது புரட்சி தலைவர் கூட கோயில் யாரும் கட்டலை. அவருடைய சமாதியாக தான் வச்சு கும்பிடுறாங்க. இது கேப்டன் ஆலயம் அப்படின்னு வச்சு கும்பிடுறதே அது ஒரு நடிகருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மரியாதை. அது அவர் புரட்சி தலைவரிடம் தான் அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார். மக்களுக்கு எப்படி தானம் பண்ணணும், கொடை கொடுக்கணுங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கொண்டார். புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகராகவும் இருந்தார். அதனால் அவர் அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவராக இருந்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் தான் அந்த மக்களுக்காக செஞ்சதில் தான தர்மங்கள் பண்ணார். கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். நம்முடைய துரதிர்ஷ்டம் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். ரொம்ப கோவக்காரராக நடந்துக்கிட்டார். கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருந்திருப்பாருனா கூட இன்னும் கொஞ்சம் ஆட்சியில் பெரும்பங்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு எமோஷ்னல் கேரக்டர், டக்குன்னு கோவப்பட்டுருவார். இப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப சாந்தமாக அதை அணுகுமுறையாக நல்லா டீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய அணிக்கு எதிர்காலம் இருக்கிறது. சிவகுமார் பண்ணியிருக்காரு, அவருடைய புதல்வர் சூர்யா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவு நானும் 30-35 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். விஜய் எனக்கு அப்படி ஒரு நற்பணி மன்றத்து மூலமாக மக்களுக்கு அன்னதானம் போட்டது மாதிரியோ மக்களுக்காக நிறைய கொடை கொடுத்தது மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நமக்கு தெரியாமல் செஞ்சுருக்காரான்னு தெரியல. விஜயை பொறுத்தவரை பெரிய பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கூட்டம். அது ஒரு ஆச்சரியம். புரட்சி தலைவர் கூட இவ்வளோ கூட்டம் கூடிச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதை விட கூட நிறையான கூட்டம் கூடுது. இப்படி என்னென்னா அவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு 2 பெருங்கட்சிகள் இருக்குன்னு வைங்களேன். அந்த பெருங்கட்சிகளிடம் ஒரு கோட்டையை திறக்கிற சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஒரு பெரிய கோட்டை இருக்குது, அந்த கோட்டையை திறக்கிற சாவி எங்கே இருக்குதுன்னு அந்த 2 அணிகளுக்கும் தெரியும். இவங்க 2 அணியை விட கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த எப்படி அதில் நுழைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இன்னும் தெரியாது அரசியலில். அது இன்னும் கற்றுக்கணும். இந்த எலெக்ஷன் அதுக்கு முடிவெடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவருடைய படங்களில் வந்து உதவி டைரக்டர் 2-3 படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப எல்லாரையும் கூட இருக்கவங்கள மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். என்னடா சாப்பிட்டீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படிங்குவார்.
அப்புறம் எனக்கு நடிகர் கார்த்திக் வச்சு எனக்கு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கூட யூடியூப்பில் பெரிய பரபரப்பாக வைரலாச்சு. அந்த மாதிரி மற்றவங்களுக்காக சில வேலைகளை செய்கிறதுக்காக நேரம் ஒதுக்குவார். என் பேர் விஜயகாந்த் பழனிசாமி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துலேருந்து வரேன். இந்த நம்ம இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு பெரிய பையனுக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு அவரை கும்பிட்டோம். இப்போ வந்து பாப்பாவுக்கு 1 வயசு, இந்த மாதத்தோட 1 வயசு. இந்த குரு பூஜையில் அவரோட ஆலயத்துக்கு எடுத்து வந்து பாப்பா வந்து அவரை சன்னதி பண்ணது அவரோட ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு பாப்பாவை எடுத்து வந்துக்கிறோம். இவ தான் என் பேத்தி, அவரோட ஆசீர்வாதத்தில் பிறந்தவ. நீங்கள் எல்லாரும் பாப்பாவை வாழ்த்தணும். அதேமாதிரி கேப்டன் போகல என்றைக்கும் நல்லா இருக்கணும். அவர் பண்ண தர்மத்தை மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. என்றைக்கும் தர்மம் நிலைக்கணும். நமக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லிட்டு போகுது. மனுஷனை மறைக்கணும், மனிதநேயத்தை வளர்க்கணும், தர்மம் செய்யணும், அம்பு செலுத்தணும், யார்கிட்ட எப்போ இருக்குன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இல்லாத விஷயம் எதுவும் இல்லை. அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அரசியல் பயணம் அவர் வரும்போது பயங்கர எழுச்சியாக இருந்தது. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2005 கட்சி ஆரம்பித்தார், 2010 எதிர்கட்சி செலவானார். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு தெரியும், மீடியாவுக்கு தெரியும். அது நம்ம அவ்வளோ விளக்கமாக சொல்ல எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். வரட்டும், அவங்க திறமையை பயன்படுத்திட்டு மக்களுக்காக எதை செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் எழுதிட்டாங்கன்னா யார் வேணாலும் அரசியல் கொள்ளாது, தவறு ஒன்றும் கிடையாது. விஜயோட அரசியல் இப்போ திருநெல்வேலி மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து அவர் அரசியல் பயணத்தும் போது பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அது இண்டிவிஜுவலாக 2 தடவை ஃபோட்டோ கொடுத்தாரு. அது நம்ம உங்களோட நான் சொல்லி மாவட்டம் வந்தார். அப்போ நான் 2 தடவை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அது நேரடியாக பக்கத்தால் இருந்து பார்த்தா அப்படி தான். அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பக்கத்தால் சாமி கருவறை பக்கத்தால் போன ஒரு ஃபீல் வரும்ல, அது மாதிரி அவர் ஒரு கடவுளாக அப்பயும் எனக்கு தெரிஞ்சார். பக்கத்தால் போய் நிற்கும்போது நான் அங்கே நிற்கிற மாதிரி தெரியல, ஒரு கடவுள் பக்கத்தால் போய் நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் அன்றைக்கே உணர்ந்தேன். இன்றைக்கி எல்லா தமிழக மக்களும் அவர் ஒரு தெய்வமாக இன்னைக்கு போடுறாங்க. முரணாக எல்லாத்துக்கும் அது வராது. அது முரண்ன்றது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எல்லாத்துக்கும் அது அமையாது. கேப்டனுக்கு அது அமைஞ்சிருக்கு. அது நீங்களும் நிறைய பேட்டியில் எடுத்துகிட்டு போய் பார்த்துருப்பீங்க. கல்யாணம் ஆகாதீங்க, குழந்தை இல்லாதீங்க, ஒரு தொழில் விஷயமா வந்து கும்பிட்டு போகிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரி இருக்கிற அவரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கிற மனநிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். அது உண்மை, எல்லா தமிழக மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு கேப்டன் ஆலயம் வச்சு 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு நீங்கள் எவ்வளோ எழுச்ச மக்கள் வந்து மற்ற தலைவருக்கு வராங்களோ நமக்கு தெரியாது. கேப்டன் வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. அது உண்மை உண்மை உண்மை. என்னைய காசு 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 அடப்போங்க, நீங்களும் காசு கோடிக்கணக்கில் சேர்த்து எங்கேயா கொண்டு போகிறவங்க. செத்தா கூட அரணா கூட அத்துக்கிட்டு தொழுத்திப்படாது. காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்களே வாழ்ந்தான் வாழ்ந்த விஜயகாந்த் மக்களாக வாழ்ந்தான் என்று இருக்கும். என்றும் மன நிற்பு. நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவரை ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருந்திருந்தால் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து செல்கிறார்களோ அதைப்போல் 18 நாட்கள் விரதம் இருந்து இன்றைக்கு அவருடைய அந்த 2வது குரு பூஜை விழாவிலே எண்ணற்றோர் பயபக்தியோடு கலந்து கொண்ட ஒரே விஷயம், அவர் ஒரு தெய்வத்தன்மையை அடைந்து விட்டார் என்பதுதான் அது அர்த்தம் குறிக்கிறது. அந்த விதத்திலே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிளஸ்ஸிங் எல்லா தரப்பட்டவங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஆத்மா அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் சார் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கேப்டன் அவர்களை. ஏன்னா இப்போது தமிழ்நாடு மக்கள் நாங்கள் படுற கஷ்டத்துக்கு கேப்டன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்ல மருத்துவம், சுகாதாரம், மீனவர் பிரச்சனை, நீட் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாமே சரியாக இருந்திருக்கும். கேப்டனோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த வகையில் நாங்கள் ரொம்ப கேப்டன் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். கைத்தடி என்றைக்குமே கொடிக்கம்பம் ஆகாது. கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்குமே கொடிக்கம்பம் தான். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஸோ கேப்டனும் மற்றவர்களும் ஒன்றாயிட முடியாது இல்லையா? ரொம்ப மிஸ் பண்றோம் சார், நிஜமாவே சொல்றோமே, ரொம்ப மிஸ் பண்றோம். டே பை டே என்ன சொல்றது, அவருடைய வருகை அதிகம், அவருடைய மக்கள் பார்க்க கூட்டமா இருக்கட்டும், எல்லாமே அவரோட நினைவுகள் எல்லாமே நம்ம மீடியால பார்க்கும்போது ரொம்ப அதிகமாயிட்டு தான் இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றோம் சார். இன்னமும் மவுசு குறையிலன்னு சொல்லலாம் சொக்க தங்கத்துக்கு. எனக்கும் சரி, எனக்கு அடுத்தவர்களுடைய தலைமை, என் மகன், என் பேரன் வந்தாலும் கேப்டனுக்கு இருக்க மவுசு யாருக்கும் வராது. கழிவு கர்ணனுக்கு கொண்டாடுற விழாவாகத்தான் நினைக்கிறோம். இன்னும் அவர் இறக்கலை, மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வெற்றிடத்தை மக்கள் தான் வெற்றிடமாக்குனாங்களோ ஒழிய கேப்டனுக்கு என்றைக்குமே அது வெற்றியோட இடம் தான். கேப்டன் வந்து ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஏழைகளுக்கான தெய்வம், சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. இல்லைன்னு வந்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குற வள்ளல். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இதுதான் அள்ளி கொடுத்ததை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய கிடச்சிருக்கு.
நான் 2004 சேலம் செவ்வாப்பேட்டையில் 66 ஜோடிக்கு இலவச திருமணம் செஞ்சு வச்சாரு. அதில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நான் அதோட குழுவில் நான் இயங்கி செயல்பட்டிருக்கேன். 2004 ஈரோட்டில் செயல்பட்டிருக்கேன். 2005 மதுரை மாநாட்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது. எங்கள் அப்பா வந்து கிராமிய கலைஞர், கரகாட்ட கலைஞர். அவர் வந்து கலைஞராக இருந்தார். நான் வந்து கேப்டனுக்கு ரசிகராக இருந்தேன். கேப்டனுக்கு ரசிகராக இருந்துட்டு இப்போ கேப்டன் மறைஞ்சவொன்னே அவர் கடவுளாக போயிட்டார். இப்போ நான் அவருக்கு பக்தனாக ஆகிட்டேன். கடவுளுக்கு வந்து அது என்னோட நேர்த்திக்கடன். அவருக்கு என்ன முதல்ல வந்து அவருக்கு வந்து பால் குடம் தான் எடுக்கணும். அடுத்து என்னென்ன நேர்த்திக்கடனோ அனைத்து நான் செய்வேன். அவர் வந்து ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன அவர் செய்யலை, நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு அவர் என்ன செய்யலை? அந்த மனசு, அந்த இதுதான் உண்மையாக இருக்கிறார். தெய்வமாக உண்மையாக இருக்கிறார். அந்த பொய் புறாடு அந்த வேலையே இல்லை. எதாக இருந்தாலும் துணிஞ்சு நெஞ்ச நிமித்து நடக்கிற தெய்வம் அவர். அதனால் எனக்கு பிடிக்கும். வேறு எந்த இதையும் நமக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து உண்மையாக இருக்கிறவர். நல்லது ஏழை எளிப்பாளை எல்லாருக்குமே நல்லதான் பண்ணுறாரு. நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார், அவருக்காகவே இறந்தார். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கே தெரியும். அவர் கடவுளாக இருந்தால் அவர் யார் என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரியும். அவர் யாருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரியும். அவரை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். கேப்டனை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். நான் வந்து நேர்த்திக்கடன் வந்து செய்கிறேன்னா அவர் வந்து தெய்வமாக இருக்கிறனால அவருக்கு நான் நேர்த்திக்கடன் செய்கிறேன். ஆனால் பலனை எதிர்பார்த்து நான் செய்யலை. அவரை நினைச்சாலே நன்மைகள் நடக்குது. ஆனால் அவர் கடவுளாக தான் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் நம்ம மற்ற கடவுளை பார்த்ததில்ல, மனித கடவுளை கேப்டனை நான் பார்க்குறேன். அந்த அரசியலுக்கு சம்மந்தமும் எனக்கு இல்லை. நான் அவருக்கு வந்து ரசிகராக இருந்தேன். இப்போ நான் பக்தனாக இருக்கேன். அவர் அந்த அரசியல் அந்த சப்ஜெக்டே நான் போகவே மாட்டேன். அது நமக்கு தேவையில்லை. அவரை நம்ம கேப்டனோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ உயிரோடு அவர் இருந்தார்னா அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறா அவருக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அவர் உண்மையாக இருப்பார். இன்னும் வந்து அவர் வந்து இப்போ கடவுளுக்கு எப்படி கூட்டம் ஏறுதோ, அந்தந்த சீசனுக்கு விசேஷம் எப்படி ஏறுதோ அது மட்டும் இப்போ கேப்டன் கடவுளாக மாறிட்டார். அவரோட பக்தர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அது இன்னமும் பெருகிட்டே இருக்குமே தவிர குறையாது. அவர் அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு பக்தனுக்கும் அதை தொண்டருக்கு இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்னமும் நல்லது நடக்கும். இன்னமும் ஜனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் இதெல்லாம் சும்மா கம்மி தான். இன்னும் பாருங்கள், இன்னும் வருஷம் பாருங்கள், கண்டிப்பாக ஏறிக்கிட்டு தான் இருக்கும். குறையவே கிடையாது. ஆனால் அன்னலட்சுமி மட்டும் அல்ல குறையாத கேப்டனுக்கு இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறத வெளியே காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. தெரியணுங்கிறக்காக காமிச்சேன். உள்ளே இருக்கிறத வந்து நான் உள்ளே விட மாட்டாங்க. வெளியில் காமிச்சாதே உள்ளே விடுவாங்க. இது கேப்டன் வந்து அடையாளமாக நான் காமிக்கலையே, நான் உள்ளே இது இருக்குது. அது வெளியில் நம்ம தெரியணும். நம்ம காமிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அவர் பக்தனுங்கிறத நான் காமிக்கணுங்கிறத தெரியப்படுத்தணும். ஆமாம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடசிரிப்பட்டி கிராமத்துலேருந்து வர்றோம். என்னுடைய பேர் சித்ராதேவி. எங்களுடைய குடும்பத்திலேயே வந்து ஒரு ஓட்டுக்கு ஒரு பணம் கொடுக்குறது கூட எங்கள் குடும்பத்தை ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மற்றவங்களுக்கு போட மாட்டானே. எங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே விஜயகாந்த் ஐயாவுக்கு தான். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியே வளர்த்துருக்காங்க, நம்ம பெரியப்பா விஜயகாந்த் பெரியப்பான்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. எல்லாருக்குமே உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை அவரை பார்த்து நாங்களும் கற்றுக்கிட்டோம் நிறையா. இன்னும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கடவுளுடைய கிருபையெல்லாம் அவர் வந்து ஆனால் அவர் போனாலும் அந்த மக்கள் மனசை வந்து இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கா. எங்கள் மனசில் என்னங்க தெய்வமாக வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய ஈர்ப்பு தன்மை நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் அவரை வந்து இன்னமும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி தவறுனா நாங்கள் வந்து மன வருந்துவோமோ அதோட அளவு மீறிய மன வருத்தத்தோடு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் பார்த்துட்டு போகிறோம். இது ரொம்ப பெருமிதமாக இருக்குது சார். ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளோ ஒரு மக்கள் வந்து சேர்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த ஒரு 2ஆம் இடத்துல இருப்பது வந்து விஜயகாந்த் பெரியப்பா அவர். என்னோட பேர் ஹேமலதா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் வடசேரிப்பட்டிலேருந்து வரேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து கேப்டன் சாரை வந்து ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நிறைய மூவிஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங், டான்ஸ் அண்ட் ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே அட்டாச்மெண்ட்டில் வளர்ந்தனால ரொம்ப பிடிக்கும். நான் தவசி பார்த்துருக்கேன், வானத்தை போல, சின்ன கவுண்டர், அது நிறையா சொல்லிகிட்டே போகலாம். எல்லா மூவியுமே பார்ப்பேன். எல்லாருமே கேப்டன் சார் மாதிரி வாழ கற்றுக்கணும். எல்லாருமே ஹெல்ப் பண்ணால் நிறையா பேர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை எப்போவுமே எல்லாருக்குமே பண்ணிகிட்டே இருக்கணும்.
அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நம்ம கேப்டன் சாரை ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஹெல்பிங் தாட் எல்லாருக்குமே வரணும். சினிமாவில் வந்து அவங்க வந்து நடிக்கிறது தான் வந்து ரியலாக அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து ஒரு வகையில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. சினிமாவில் வந்து இப்போ ஒரு போலீஸ் கெட்டப் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி கெட்டப் அப்படின்னா அதே கேரக்டரில் வந்து அவங்க வந்து வாழ்ந்துருவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமே, மக்களுக்கு நம்ம சேவை செஞ்சோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தாட்டில் இருந்து அரசியலுக்கு வரனால அவங்களோட இது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒருத்தவங்க அவங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரம் தேமுதிக சார்பாக இன்னைக்கு எனது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு பூஜைக்கு தெய்வத்தை தரிசிக்க நெய்வேலி நகரத்துக்களின் சார்பாக வந்திருக்கிறோம். எல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை தெய்வத்தை தவற விட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ கும்பல் வருது. ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம். இந்த தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவேன்னு சொன்னார். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை தங்கத்தட்டில் வச்சே தாளாட்டிருப்பார். அவர் அரசியல் வந்து இது பண்ணுறதோட இந்த மாதிரி எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காருன்றது அந்த தெய்வத்தையே மிஞ்சின மாதிரி ஒரு இது சக்தி. ஏன்னா நான் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து இருக்கேன். அவரோட தூர தேடி முழுக்கம் படத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரசிகர் மன்றத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்லலாம், இன்னைக்கு என் பையில ஒரு 10 ரூபா இருக்குன்னா கொடுக்கணும்னு மனசு இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள்கிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தான் 10 ரூபா சம்பாதிச்சாலும் இல்லாதவங்களுக்கு ஒரு 5 ரூபா செய்யணும்னு தான் நினைப்பாரு. கோயிலுக்கு போகிறதோட தான தர்மத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஏழைக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தவர் எங்கள் கேப்டன். வார்த்தையால் இதெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இன்னமும் அவர் எங்கள் மனசில் இருக்காருன்னு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். இருக்கார் எங்கள் மனசில், எல்லார் மனசில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருந்து மக்கள்லாம் வந்து இன்றைக்கி அவரை ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. ஜிஆர் பார்த்துருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம், இல்லைன்னுலாம் சொல்லலை. அது ஒரு காலத்தின் கடந்த ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு வந்து தான் இதுதான் எடுத்துக்காட்ட ஒஞ்சி வேற எதுவுமே இல்லை. வாழ்ந்தவர் கோடி மறந்தே கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்கள் கேப்டன் நின்றுட்டார். நம்முடைய கேப்டன் அவர்கள் எந்த பெரிய அதிகாரத்திலும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களினுடைய பிள்ளைகள், படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளை எல்லாம் பல்லாயிரக்கணக்கில் படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய ஒரு பெருந்தகை. அவரால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்தவர். சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர். திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே, இவன் தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பையன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய, தோல் மேல் கை போட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதர். எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்களெல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. தனிப்பட்ட முறையில் நாங்களெல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருந்தானா, ஒருவர் நல்ல தலைவனாக இருந்தானா, நல்ல நடிகராக இருந்தாரா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் மனிதனாக இருந்தாராங்கிறதான் இங்கே இருக்கிற கேள்வி. யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை, மாற்று கருத்து, மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட கேப்டன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை. அவர் உடலால் நம்மோடு இல்லை ஒழிய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இன்னைக்கு இழந்திருக்கிற, அவரை நேசித்து நிற்கிற மக்கள், குறிப்பாக அன்னியார் பிரேமலதா, தம்பிகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் சுதீஷ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டனுடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணியார், எங்கள் விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் சார் எங்களுக்கு அவர் கட்சியில் வரணும், நிர்வாகம் செய்யணும். அவங்க நல்லபடியாக உலகத்தில் நம்ம தமிழ்நாடு வந்து அவங்க தமிழ்நாடு ஆட்சி ஆளணும். நம்ம அண்ணியார் வந்து தமிழ்நாடு ஆட்சி ஆளணும். அவங்களோட ஒத்துழைப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும். நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக செய்வோம். அவங்கன்னா எங்களுக்கு கடவுளை தெய்வம். அவர் நாங்கள் வணங்குற தெய்வம். இன்னைக்கு இல்லை, எங்களுக்கு எப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி அவர் பிக்சரை பார்த்தோமோ, அவரோட பிக்சரை பார்த்தோமோ, நானும் எங்கள் பெருசனும் அவங்களோட போஸ்ட் வந்துட்டவ
எந்திர நம்ம தலைவர் பிக்சர் வந்துடுச்சுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டின்னு போவார். அவங்களோட பிக்சர் பார்க்கறதுல ஒரு 10 பிக்சர் பார்த்துருக்க மாட்டோம். மீதி பிக்சரெல்லாம் அவருதுன்னா நாங்கள் எந்த படமே தொடர்ந்து பார்த்தவங்க. அவர் என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்தை வச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். அவரோட வார்த்தையை வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். நாங்கள் விட்டுட்டு தான் நாங்கள் இன்னைக்கு தவிக்கிறோம். நாங்கள் வேதனைப்பட்டு நிற்கிறோம். அவர் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழாத நாள் இல்லை, நினைக்காத நாள் இல்லை. அவர் இல்லைன்றது உலகத்திலே ஒரு கை, எங்களுக்கு 2 கை இல்லாத மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அவர் இல்லாதனால எங்களுக்கு பாதி உசுரே போயிடுச்சுங்க. எங்களுக்கு. ஆனால் இதுக்கு மேலே அன்னையார் வரணும். அன்னையார் வந்து எங்களுக்கு நல்லபடியாக கட்சியில் வந்து அவரு கழிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். கேப்டன்னா அந்த ஒரு பேர் அப்படி, அவருடைய ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயா அந்த இதுக்காக அப்படியே கட்டுப்பட்டு நிற்பாங்க. இப்போ யாருமே எங்களுக்கெல்லாம் யாரும் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. எல்லாம் எங்கள் காசு, எங்கள் சொந்த உழைப்பு தான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பஸ் வச்சு வந்தோங்கய்யா. தலைக்கு 2,000 பணம், ஒரு ஆள் 2,000, பஸ்ஸுக்கு 1000 ரூபாய், செலவுக்கு 1000 ரூபாய், கம்பல்சரி 60 பேர் பஸ்ஸில் வந்தோம். 60 பேரும் 2,000 ரூபாய் நாங்கள் வசூல் பண்ணி எல்லாமே காசு கொடுத்துருவாங்க, பேர் எழுதுருவோம். அந்த மாதிரி ஒரு கோட்பாடுங்க. எது சொன்னாலும் எல்லாருமே வந்துடுவோம். ஆமாங்க. கேப்டன் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அரசியல் கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சாரும். தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் சரி, தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர். அவருடைய மறைவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதுகிறோம். நண்பர் என்கின்ற முறையிலும், சட்டமன்றத்தில் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற முறையிலும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவர்களுடைய பழகும் விதம், அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இன்றும் அது நினைவிலே நிற்கிறது. அவருடைய புகழ் என்றென்றும் இறைவனோடு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் மக்கள் மனத்திலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தலை சிறந்த சினிமா நடிகராக, சமூக சேவகராக, அவர்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக, அவருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசாங்கம் பத்ம விபூஷன் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை வழங்கி அவரை கௌரவித்தது. அவருடைய இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் கருதுகின்றேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் அவருடைய சினிமா ஷூட்டிங் ஆகட்டும் அல்லது வேற எங்கே இருந்தாலும் கூட அனைவரும் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை வச்சுருந்துருக்கிறார். அதே போல் அவர் ஒவ்வொரு வருஷமும் கூட அன்னதானம் அல்லது சமூக சேவைகள் என்று அவருடைய சொந்த செலவில் சமூக சேவைகள் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் பேரில் இங்கே தொடர்ந்து அவருடைய அறக்கட்டளையில் அன்னதானம் கூட இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய குரு பூஜை, அவருடைய புகழ், அவருடைய சினிமா துறை அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும், அவருடைய புகழ் பரவ வேண்டும். அவரை பற்றி வருங்கால சந்ததிகளும் கூட அறிய வேண்டும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.